பனையூர் பாபு விசிகாவை சேர்ந்த ஒரு தரகு முதலாளி, அவர் ரியல் எஸ்டேட் ஓனர். திமுகவுக்கு நெருக்கமான பிறகு திருமா அவரை கட்டுப்படுத்த முடியும். அன்னைக்கே அவர் திமுக இணைவது உறுதியாயிருக்கு. இந்த டிவியை எழுதி கேட்கிறார், தரம் மறுக்கிறார் பனையூர் பாபு. பனையூர் பாபு இந்த டிவியை பறிச்சலான்னு முயற்சி பண்ணுறாரு, முடியல. இந்த காசு வச்சுக்க டிவி. பனையூர் பாபு நம்பி யாரும் போக மாட்டான் விசிக. ஏன்னா பனையூர் பாபு அந்த மாவட்டத்துக்குள்ள விசிக அரசியலே பண்ணல. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சீமான் சொல்றாரு, பார்ப்பன கடப்பாறையை எடுத்து திராவிட செவுத்தை உடைப்பாங்கிறாரு. இதை முதல்ல செஞ்சுட்டு இருந்தவர் ரவிக்குமார். அப்போ அவரை திரும்ப ஏன் வச்சிருக்காரு? திரும்ப அவரை ரவிக்குமார்கிட்ட பல ரகசியங்கள். தங்கத்தமிழ கட்சி விட்டு நீங்க அவர் முடிவுக்கு வந்தார். கட்சியை காப்பாற்றணும்னா ரவிக்குமாரை மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணணும். அதுக்கு முதல் பழி நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, கட்சி விட்டு நீக்கினாலும் பரவாயில்ல, ஆனால் ரவிக்குமாரை அம்பலப்படுத்தினா இந்த கட்சி காப்பாற்றப்படும். திருமாவுக்கு ரவிக்குமார் கடுமையான அழுத்தம். அவர் மந்திரி ஆக்கணும். ரவிக்குமாரே மந்திரியான மாதிரி தான் வண்டி மந்திரியானது. அப்போ இதெல்லாம் திருமா வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கலான்னு நிலைப்பாட்டை கட்சி தலைவரே செய்ய முடியாமல் அழுத்தம் கொடுக்கிற நபர் யாரு? ரவிக்குமார். ஐயா வணக்கங்க. வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு திமுகவில் ஆயிரக்கணக்கான பேரோட போய் இணைஞ்ச மாதிரி செய்திகள் போடுறாங்க. ஆயிரக்கணக்கான பேரோடு இணைஞ்சாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும், முதல்ல பனையூர் பாபு அப்படிங்கிறவர் யார்? அவர் இன்னைக்கு திமுக இணைஞ்சிருக்கு ஒரு பெரிய விஷயமா, ஒரு பேசும் பொருளாக ஆக்கப்பட வேண்டிய விஷயமா அது? பனையூர் பாபு விசிகாவை சேர்ந்த ஒரு தரகு முதலாளி, அவர் ரியல் எஸ்டேட் ஓனர். இந்த ரியல் எஸ்டேட் ஓனரு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறார், வெளிச்சம் சேனல் ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து இன்னைக்கு ஈசிஆரில் பெரிய அளவில் ரியல் எஸ்டேட் ஓனரு விசிகா எம்எல்ஏ ஆகிறாரு. எம்எல்ஏ ஆன பிறகு இரண்டு பேருக்கும் எங்கே நெருடல் வருதுன்னா, எம்எல்ஏ ஆகி 3 வருடம் முடிகிற பொழுது திமுகவோட ரொம்ப நெருக்கமாக இருக்கார். ரவிக்குமார் நெருக்கமாக இருக்கார், ஆளு ஷானவாஸ், சிந்தனை செல்வம் எல்லாம் நெருக்கமாக இருக்காங்க. இவர் அதை தாண்டி நெருக்கமாக இருக்கார். அப்போது இவர் திருமாவால் ஒன்றும் பண்ண முடியல. இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே பண்ண முடியறதில்லை. திருமா அந்த ஆளுமையெல்லாம் போய் ரொம்ப காலம் ஆகிப்போச்சு. இந்த டிவியை எழுதி கேட்குறாரு, தரம் மறுக்கிறார். யார்? பனையூர் பாபு. இதுதான் 2 பேருக்கு முரண்பாடு வருது. ஒரு ஸ்டேஜில் 1 கோடி ரூபா அவருடைய பிறந்த நாளைக்கு நிதி கொடுக்குறாரு. டிவியை 1.5 கோடி ரூபா கிட்ட கொடுக்குறாரு. ஆமாம், மேடையிலே கொடுக்குறாரு. ஆமாம், இந்த டிவியை விட்டுருங்க, இதை நான் வச்சுக்கிறேன். இந்த டிவி இருந்தால் தான் எனக்கு மரியாதை. நீங்கள் என்கிட்ட அடக்கமாக இருப்பீங்க. யார்? திருமா. இதுக்கு எனக்கு இந்த டிவி வேணும். பத்திரிக்கை முதலாளி எப்பவுமே பத்திரிக்கை முதலாளிக்கு பல கட்சி அடக்கமாக இருப்பான். ஏன்? அவன் ஊழல முத பக்கம் வந்துடும். எல்லாம் எனக்கு தெரிஞ்சு தினத்தந்தி பாலசுப்ரமணிய ஆதித்தன், சீப்பா ஆதித்தனுடைய மகன் சிவந்தி ஆதித்தன் மகன் சீப்பா ஆதித்தன், சத்தியமூர்த்தி ஐஜியோட பேசாத நாளே இல்லை ஏடிபி கவர்மெண்ட். ஏன்? இவருடைய எந்த செய்தியும் அண்டர் கிரவுண்ட் செய்தியெல்லாம் காவல்துறை தான் பாதுகாப்பு. இதே தான் பனையூர் பாபு திமுகவுக்கு நெருக்கமான பிறகு திருமா அவரை கட்டுப்படுத்த முடியல. அந்த டிவியை பறிச்சலான்னு முயற்சி பண்ணுறாரு, முடியல. இந்த காசு வச்சுக்க டிவி கொடுக்கணும். இதுதான் அவருக்கு சீட்டு கொடுக்கல. எம்எல்ஏ மீண்டும் சீட்டு கொடுக்காதனுடைய விளைவு அவர் திமுகவில் இணைவதற்கு பேசி முடிவு பண்ணிட்டார். அப்போ எனக்கு திமுக போகிற எனக்கு இந்த வெளிச்சம் டிவி கொடுத்துட்டு போங்கிறாரு. திமுகவே சொல்லுது, நீங்கள் அவருக்கு டிவி கொடுத்துட்டு இங்கே வந்துருங்க, இங்கே வந்து தகவல் தொழில்நுட்பத்துறையை நீங்கள் பார்த்துங்க, உங்களுக்கு ஒரு நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ கலைஞர் டிவி உங்களுக்கு உங்கள் செய்தி அப்படியே கலைஞர் டிவியில் வரும். வெளிச்சம் டிவியில் வந்ததை விட அதிகமாக வரும். இதுதான் உங்களுக்கு பொறுப்புன்னு ஒரு எப்போ இவருக்கு சீட்டிலின்னு முடிவு பண்ணாரோ திரும்ப அன்னைக்கே அவர் திமுக இணைவது உறுதியாயிடுச்சு. இப்போ உடனடியே இணைய வேண்டாம். இப்போ திமுகவுக்கும் விசிகாவுக்கும் முட்டல் மோதல் வந்த பிறகு அவருக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டது. பனையூர் பாபு யாரோ திமுகவே 1000 பேர் அனுப்புவான். திமுகவே 1000 பனையூர் பாபு நம்பி யாரும் போக மாட்டான் விசிகால. ஏன்னா பனையூர் பாபு அந்த மாவட்டத்துக்குள்ள விசிக அரசியலே பண்ணலை. திமுகவே ஒரு 1000 பேர் அனுப்பி 1000 பேர் இணைந்து கொண்டார்கள் செய்தி வருவதற்கு தான் இது பயன்படுமே தவிர பனையூர் பாபாவில் விசிகாவுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, திமுகவுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு தகவல் தொழில்நுட்ப ஐடி, அதாவது திமுகவுடைய ஐடி விங்கில் கொஞ்சம் பரபரப்பாக இருப்பார். அதை பற்றி அவருக்கு ஒன்றும் தெரியாது.
அவருடைய தொழில் ஈஸியாக ரியல் எஸ்டேட் தொழில் தான். இப்போ பல பேர் இப்படி தான் பல முகங்களை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு அரசியல் முக்கியத்துவம் கண்டிப்பாக தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா ஆளூர் ஷானவாஸ் நான் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறேங்கிறது, நான் ஒரு முஸ்லீம் சமுதாய இயக்கம், நீங்கள் பல இயக்கம் இருக்குது. அதே போல் அவர் ஒரு இயக்கம் ஆரம்பித்து திமுகவில் சேருவார். இதுதான் நடக்கும். சரிங்க. இப்போ இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இன்னொரு முகமாக அறியப்பட்டவர் சங்கத்தமிழன். சமூக வலைதளங்களில் எல்லோருக்கும் அறியப்பட்டவர், உங்களுக்கும் ரொம்ப பரிச்சயமானவர். தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகளுடைய குரல்களாகவும் நிறைய தலித் மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தவராக அவர் இருக்கிறாரு. திடீரென்று ஒரு 3 மாதம் இடைநீக்கம் அவர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு திருமாவளவன் அவர்கள். என்ன காரணம்? சங்கத்தமிழன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு என்ன காரணம்? அதாவது சங்கத்தமிழன் நீங்கள் எம்எல்ஏ திமுக கொடுத்த 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் தனக்கு எப்படியாவது அந்த ஒரு வாய்ப்பு வரும்னு எதிர்பார்த்தார். அந்த வாய்ப்பை முடிவு செய்கிற அதிகார பீடம் ரவிக்குமார் தான், திருமா கூட அல்ல. திருமா அந்த முடிவை செய்யக்கூடிய நிலையில் இருந்தால் நீங்கள் இளைய பெருமாள் மகனுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை கட்சியில் தன்னை விட வலிமை யாரும் வந்துடக்கூடாது என்பது தான் ரவிக்குமாருடைய திட்டத்தின்படி தான் அந்த சீட்டை யாருக்கு தள்ளி விட்டாங்க, இளைய பெருமாள் மகனுக்கு. நீங்கள் அதே போல் ரஞ்சித்துட்டு போய் நீ நில்லுன்னு ரவிக்குமாரும் திரும்பவும் போயிருக்காங்க, மாரி செல்வராஜிட்டு போயிருக்காங்க. அப்போ ஏன் எனக்கு நீ கொடுக்கக்கூடாதுன்னு சங்கத்தமிழன் கேட்பதில் நியாயம் இருக்குது. இது ரவிக்குமார் தான் தனக்கு எம்எல்ஏ சீட் கிடைக்காமல் தடுத்து கெடுத்தவர் அவர் தான். வன்னியரசு திருமாவை பார்ப்பதை விட ரவிக்குமார் தான் பார்த்துருக்காரு. ஏன்னா திண்டிவனத்தில் எவ்வளோ ஓட்டு வாங்கி அவர் ஜெயிச்சார், எம்பி சீட்டில் ஓட்டு விழுந்த அந்த பட்டியல் அவருக்கு தெரியும். அதனால் வன்னியரசை நீ திண்டிவனத்தில் நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன், திமுகவில் 30 கோடி ரூபா வாங்கி அவரை ஜெயிக்க வச்சு மந்திரியாக்கியதே ரவிக்குமார் தான். அப்போ ரவிக்குமாருக்கு விசிகாவுடைய அத்தனை கட்டுமானங்கள் அமைப்புகளும் அவருக்கு தெரியும். அவர் திருமாவை வேலை வாங்குவது அவருடைய வேலையை தவிர அவர் சுந்தர் ராமசாமி ஆர்எஸ்எஸ் கும்பலிருந்து வந்த ஒரு உளவாளி. ஆர்எஸ்எஸ் நீங்கள் சீமான் சொல்கிறாரு பார்ப்பன கடப்பாறையை எடுத்து திராவிட செவுத்தை உடைப்பாங்கிறாரு. இதை முதல்ல செஞ்சுட்டு இருந்தவர் ரவிக்குமார் தாய்மன் பத்திரிகையிலே பண்ண. அப்போ அவரை திருமா ஏன் வச்சிருக்காரு? திருமா அவரை விளக்கவே முடியல. அந்த அளவுக்கு ரவிக்குமார்கிட்ட பல ரகசியங்கள், வேற ஒன்றுமே இல்லை, எல்லாம் அதே தான். வன்னி விவரமாக என்ன பண்ணார், திருமாவை கெஞ்சிறதை விட ரவிக்குமாரை கெஞ்சினார். அவருக்கு தெரியும் திண்டிவனத்துலன்னா ஜெயிச்சிடலாம், அதிக ஓட்டு அங்கே தான் இவரே எம்பி எலெக்ஷன் வாங்கியிருக்காருங்கிற அந்த புள்ளி விவரம் தெரியும். திமுக பணம் வாங்கி அவரே நின்று வேலை பார்த்து ஜெயிக்க வச்சு மந்திரியாக்குறாரு. இதுதான் சங்கத்தமிழ்னு கோபம். கட்சியை நீ நாசம் பண்ணிட்ட, கட்சி நீ ஆர்எஸ்எஸ் ஆளு, உனக்கு அமித்ஷா எப்படி வாழ்த்து சொல்லலாம்? தலைவன் திருமாவுக்கே அமித்ஷா வாழ்த்து சொல்லாமல் உனக்கு எப்படி வாழ்த்து சொல்லலாம்? நீ சுந்தர் ராமசாமி ஆர்எஸ்எஸ் ஜெயமோகன் கும்பல் இதெல்லாம் புது வெளியில் சொல்கிறார். திருமாவுக்கு தர்ம சங்கடமாகி போச்சு. இது யாரும் சொல்லலையே, எதிர்கட்சி கூட சொல்லலை. சங்கத்தமிழ் இதெல்லாம் வெளியில் சொல்கிறாரு. ரவிக்குமாரை அம்பலப்படுத்துகிறாரு. ரவிக்குமாரை நம்ம கட்டுப்படுத்த முடியாமல் இயலாமையில் இருக்கமா? தொண்டை என்ன நினைப்பான்? இல்லை அப்படி இருந்தாலும் சங்கத்தமிழர் வந்து கட்சியினுடைய மூத்த பொறுப்பாளராக இருக்கிறாரு. கட்சி உள்ளே இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து பொது வழியில் பேசுவது, உட்கட்சி போராட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துக்குள்ள போக பொது வழியில் பேசுறது கட்சி மீதான நம்பகத்தன்மையை, கட்சி மீதான நன்மதிப்பை தானே குறைக்கும். இல்லை அவர் என்ன சொல்கிறாரு, இதை சரி பண்ணாதனால தான் கட்சி பூரா தாவேக்காக்கு போயிட்டான். நான் பொறுத்து உங்களுக்கு பல முறை உயர்மட்ட கமிட்டி மேல்மட்ட எல்லாம் சொல்லி பார்த்தேன். ரவிக்குமாரை அம்பலப்படுத்துவதை தவிர வெளியில் அது நீட்சியாக இருக்குது. நீ கட்சி நீக்கிறாலும் பரவாயில்ல, நான் சொல்லியே தீர்வாங்கிறார். கட்சி விட்டு நீங்கள் அவர் முடிவுக்கு வந்தார். கட்சியை காப்பாற்றணும்னா ரவிக்குமாரை மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணணும். அதுக்கு முதல் பழி நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, கட்சி விட்டு நீக்கினாலும் பரவாயில்ல, ஆனால் ரவிக்குமாரை அம்பலப்படுத்தினா இந்த கட்சி காப்பாற்றப்படும். இப்போ அவரை நீக்கியது பிறகு 90% பேர் தலைவரை தவறு செய்கிறீர்கள் போடுறான். நீங்கள் ரவிக்குமார் பேச்சை கேட்டு தவறு செய்கிறீர்கள், நீக்கிட சரின்னு போடலையே. திருமாவுடைய முடிவை மறுபரிசீலனை செய்யணும் தொண்டை அப்போ சொல்கிறானே, அதில் அவரே அப்செட்டாக இருக்குது. அப்போது இந்த தேர்தலில் ரவிக்குமார் உடைய விளையாட்டு, பார்ப்பன விளையாட்டு, சுந்தர ராமசாமி விளையாட்டு, காலச்சூடு விளையாட்டு அம்பலப்பட்டு போச்சு. திரும்ப என்ன நினைக்கிறாரு, அவர் அம்பலப்படலை, நாம் அம்பலப்பட்டு போயிட்டோம், இது மேலும் நீடிக்கக்கூடாது தான் கட்சி விட்டு நீக்கிறார். இப்போ கட்சி விட்டு நீக்கின பிறகு ரவிக்குமார் யார்? 3 மாதம் எனக்கு இதான் வேலை, இன்னும் 3 மாதம் கட்சி
என்னை சேர்த்துக்கொள்வதற்கு நீடிச்சாலும் பரவாயில்ல. ரவிக்குமார் யார், ரவிக்குமாரால் இந்த கட்சி எப்படி அழிஞ்சது, இதை ஒரு வரலாற்று தொடராகவே போட போகிறோம் நிற்கிறேன். தொடர்ந்து இது பண்ணதான் தொடர்ந்து இதை பண்ண போகிறாங்கிறார். என்ன இப்போ கட்சியிலேருந்து என்ன சில பேர் போடுறாங்கன்னா, அவர் கொஞ்ச நாளாகவே வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு நெருக்கமாகிட்டு இருக்கிறாரு, ஆதவ அர்ஜுனாவுடைய ஃபண்டிங் இவர்களுக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்குது, எனவே இவர் வந்து தாவேகா பக்கம் போக போறாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்களா? சங்கத்தமிழன் தாவேகா பக்கம் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? கட்சி விட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா பக்கம் போக போறாருன்னு பேசிட்டு இருக்காங்களா? அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குல்ல? அப்படிவா, அதாவது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். இத்தனை நாள் நான் உழைச்சேன், விசிகா எனக்கு அங்கீகாரம் கொடுக்கல, எனக்கு ஒரு அரசியல் வேணுமில்ல. எப்போ தாவேகா எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தால் தாவேகா பக்கம் போக தயார். இல்ல என்ன சொல்றாருன்னா, இப்போ நீங்களே பல முறை சொல்லியிருக்கீங்க, வன்னியரசு, ஆலூர் சானவாசு, ரவிக்குமார் இவங்கெல்லாம் திமுக ஃபண்டிங்கில் இருக்கிறாங்க, திமுக சார்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதே போல் சங்கத்தமிழன் வந்து தாவேகா சார்பாக ஆதவ அர்ஜுனா சார்பாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மையாது? இல்லை, அப்படி உண்மையாக இருந்தால் இவ்வளோ நாள் அவர் தாமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 1 மாதம் ஆச்சு எங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்து. திருமாவே அவர் எனக்கு வாரியம் வாங்கி கொடுங்க அப்படின்னு திருமாவை கேட்க வேண்டியதில்லை. இந்த டீலிங்கை ஆதவ அர்ஜுனோட போட்டால் ஆதவ அர்ஜுனாவே விசிகால இருந்து விலகி வா, ஒரு 500 தொண்டனோட வா, 1000 தொண்டனோட வா, நீ தாவேக்கா இணைந்து கொள்ள இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்துருப்பாரு பனையூர் பாபு திமுகவுக்கு போனது போல். அப்போ அவர் அதை வேண்டாம், நீ அங்கேயே இருங்கன்னு சொல்கிறார். அப்போது கூட்டணி முரண்பாடு வந்துடக்கூடாது, கூட்டணி முரண்பாடு வந்துடக்கூடாது, நீங்கள் இப்போ விசிகாலே இருங்கிறார். விசிகாவில் எந்த பலனும் இல்லை. ரவிக்குமார் எதை சொல்லுகிறாரோ அதுதான் திரும்ப கேட்குறாரு. சுயமாக அவரை முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இல்லை. ரவிக்குமார் எதை சொல்கிறாரோ, வன்னியரசு அமைச்சரானது, எம்எல்ஏ ஆனது எல்லாமே ரவிக்குமார் முடிவு தான், இவர் முடிவு கூட இல்லைங்கிறார். வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்போன்னு திரும்ப நினைக்கிறார். இல்லை, அமைச்சராகணும்னு ரவிக்குமார் தான் சொல்கிறார். இல்லை, வன்னியரசு அமைச்சரானது பனையூர் பாபுக்கோ சங்கத்தமிழர் போன்றவர்களுக்கோ ஏதோ ஒரு நெருடலை ஏற்படுத்தி இருக்குதா? இல்லை, அப்படி என்ன இவர் அமைச்சர் ரேசிலியாக இருந்தார், ஒரு எம்எல்ஏவா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதாவது வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தா கம்யூனிஸ்டுகளை போல எதிர்த்து கேட்கலாம், தட்டி கேட்கலாம், இதை எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் திருமாவும் அதை அப்படி தான் இருக்கும்னு நம்புகிறார். ஆனால் திருமாவுக்கு ரவிக்குமார் கடுமையான அழுத்தம், அவர் மந்திரி ஆக்கணும். ரவிக்குமாரே மந்திரியான மாதிரி தான் வன்னி மந்திரியானது. அப்போ இதெல்லாம் திருமா வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கலான்னு நிலைப்பாட்டை கட்சி தலைவரே செய்ய முடியாமல் அழுத்தம் கொடுக்குற நபர் யார்? ரவிக்குமார். இன்னொரு பெரிய ரகசியம் என்னென்னா, கட்சிக்குள்ள ஆதவுக்கும் புஷிக்கும் தேர்தலுக்கு முன்பு 234 நிறைப்பதற்கு ஒரு பெரிய போராட்டம். அப்போ புஷியால் அதை செய்ய முடியல. அப்போ என்ன ஆதவால் செய்ய முடியுது? தகுதியான வேட்பாளர்கள் வேணும்னு திருமாவுக்கு தொடர்பு கொள்கிறார். அண்ணா, ஒரு 25 நல்ல வேட்பாளரை கொடுங்க, தலித் வேட்பாளர்கள் எம்எல்ஏ ஆக்குறேன். யார் சொல்கிறான்? ஆதவ். ஆனால் அதற்கு பிறகு தொலைபேசி துண்டிக்கப்பட்டது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய வரலாற்று பிழைன்னு பாரு. திரும்ப ஃபோனே எடுக்கலையா? இப்போ ஃபோன் எடுத்து 25 பேர் பட்டியலில் கொடுத்துருந்தா ஜெயிக்கிறானா தோக்குறானா? கொடுத்துருக்கணுமா இல்லையா? 25 பேர் என்ன இருப்பான்? எம்எல்ஏ. இதுக்கு அடுத்தது யாரு? ரவிக்குமார். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஈழப் போராட்ட முடிவுக்கு வந்த பிறகு ஜெயலலிதா முதலமைச்சர் 2011. சரி, நிறைய தப்பு பண்ணிட்டோம், நிறைய வரலாற்று தப்பு பண்ணிட்டோம், நீங்கள் ஈழப்புரட்சி என்ன செய்யலான்னு தமிழருவி மணியனையும் நெடுமாறனையும் அந்த மாதிரி வர சொல்லு, நீங்கள் எனக்கு ஆலோசனை கொடுங்க, ஈழத்தமிழர் பிரச்சனையில் என்ன செய்யணும். அடுத்து 2 பேர் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் வைகோவை தோக்கடிச்சிட்டீங்க. யார்? தமிழருவி மணியனும் நெடுமாறனும். வைகோவை நீங்கள் தோக்கடிச்சிட்டீங்க, வைகோவுக்கு சீட்டு கொடுக்கல, அதனால் உங்களை சந்திக்க விரும்பலை. பிரச்சனை ஈழத்தமிழர் பிரச்சனை இல்லை, வைகோ பிரச்சனை. இந்த நெடுமாறனும் தமிழருவி. அப்போ இதே கதை தான் அது. இப்போ நடக்கிற கதை அதே கதை தான். 25 தலித் பட்டியலை திரும்ப ஆதரவு கொடுத்துருந்தா 25 தலித் இளைஞர்கள் இன்னைக்கு எப்படி இருப்பான்? எம்எல்ஏவாக இருக்கும். அதை விசிகாவிலிருந்து செய்ய தவறியவர் திருமாவோ ரவிக்குமார். இப்படி நிறைய விஷயம் இருக்கு. இவர்களெல்லாம் தலித், ஏதோ அடையாளமான தலித் தலைவர்களை தவிர தலித்துகளுக்கான அரசியல்வாதிகள் அல்ல. சரிங்க, பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. கருத்துக்கு நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.